தொடக்கப்பள்ளியில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த பெண் சமைத்த உணவை சாதி பாகுபாடு காரணமாக தங்கள் குழந்தைகளை சாப்பிட விடாமல் தடுத்த பிரச்சினை குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இப்பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு கடந்த 25ஆம் தேதி முதல் காலை மதியம் என 2 நேரமும் பள்ளி குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் சமையலராக அதே பகுதியைச் சேர்ந்த முனியசெல்வி என்பவர் உள்ளார். இந்நிலையில் பட்டியல் இன பெண் சமைத்த உணவை சாப்பிட விடாமல் தங்கள் குழந்தைகளை பெற்றோர் தடுப்பதாக பிரச்சனை எழுந்துள்ளது. புகாரை அடுத்து இன்று காவல்துறை அதிகாரிகள், மகளிர் திட்ட அதிகாரிகள் கிராமத்து மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பா, உனக்கு 5 புத்தகத்தை பற்றி தெரியுமா? தெரிஞ்சா எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. இந்த மொத்த உலகமும் 30% நிலப்பரப்பாலானது. நம்ம நடக்கிறது, ஓடுறது, உட்கார்றது, குதிக்கிறது, அது உயரமாக இருக்கு பாரு. பில்டிங்கு, மரம், இது எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கு பாரு. இதோ இந்த மண்ணு மீதி இருக்கிற 70% நீராலானது. இதோ இங்கே இருக்கிற கடல், குளம், ஏரி, கிணறு இதெல்லாம் ஆவியா மாறி மேலே போய் மழையா கீழே வருது. நீரின்றி அமையாத உலகு. இது எனக்கே தெரியுமே. தாகமா இருக்கு, தண்ணி தெரியாப்பா. நிலமும் நீரும் நமக்கு எவ்வளோ முக்கியமோ அதே போல தான் இந்த சூரியனும். சூரியன்னு நமக்கு ஒன்று இல்லைன்னா பகல்னு ஒன்று கிடையவே கிடையாது. நமக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே தேவையான ஒட்டுமொத்த வெப்பத்தையும் இந்த சூரியன் தான் நமக்கு தருது. சூப்பரா இருக்குப்பா. இந்த வானத்தை பார்த்தியா, எவ்வளோ நீளமாக இருக்கு. அது நம்மளுக்கு என்னவெல்லாம் கொடுக்குது தெரியுமா உனக்கு? பகலில் சூரியன், நைட்டில் நிலா, நட்சத்திரம், என்னென்னவோ நம்மளுக்கு கொடுக்குது. அப்புறம் காற்று இல்லாமல் மனுஷனால் உயிர் வாழவும் முடியாது. காற்று இல்லாத இடத்துல எந்த உயிரும் வாழவும் முடியாது. தானே உருவாச்சாப்பா? ஆமாம்ப்பா, இதெல்லாம் இங்கேயே தான் இருந்துச்சு. இது எல்லாமே இயற்கை. இதற்கான தேவைகள் என்ன, இதை எப்படி பயன்படுத்தணும்னு யோசிச்சாம்பாரு, அதுதான் பகுத்தறிவு. அதனால தான் நாம் இவ்வளோ அளவுக்கு வசதி வாய்ப்பாக வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால தான் எப்போதுமே இந்த இயற்கையோட நம்ம சார்ந்தே வாழணும். நீங்கள் சொன்ன மாதிரி மனுஷன் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான் அப்படின்னா இந்த சாதியும் அவன் தானே கண்டுபிடிச்சிருப்பான். அறிவில்லாதவன் சொன்னதை அறிவு இருக்கிற ஒருத்தனும் நம்ப மாட்டான்பா. சரி வாடா போலாம். அப்பா இல்லப்பா, நானும் வரேன். காற்று உனக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி நான் வீசுது. பொதுவாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே வீசுது. அந்த அடிப்படையை நாம் புரிஞ்சுக்கணும். இயற்கை எல்லாருக்கும் ஒன்று தான். ஒரு சில மனுஷங்க தான் பெருசுன்னு காட்டிக்க செஞ்ச தப்பு தான் இந்த சாதி. பகுத்தறிவு இருக்கிற எவனும் சாதி பார்க்க மாட்டான். எல்லா உயிரினமும் ஒன்றுன்னு சொல்கிறான் பாரு, அதுதான் பகுத்தறிவு. அவன் தான் மனுஷனாக இருக்க முடியும். அப்போ ஜாதிங்கிறது பொய்யா? சுத்த பொய். இந்த ஜாதின்றதை உன் மனசில் எப்பொழுதும் வச்சுக்காத. அது ஒரு அழுக்கு. உன் வாழ்க்கையில் எப்போவுமே அதை கடைபிடிக்கக்கூடாது, சரியா? நீ சொன்னது நல்லாவே புரிஞ்சிருச்சுப்பா.